கடந்த ஜூலை 27ஆம் தேதி நெல்லையைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கவின்குமார் சுர்ஜித்ன்ற நபரால் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதாவது அவங்க அக்கா, அந்த சுர்ஜித்தோட அக்காவை கவின்குமார் என்ற பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் காதலிச்சனால எப்படி ஆண்ட பரம்பரையை சேர்ந்த எங்கள் ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கௌரவ கொலை தான் இப்போ நெல்லையில் அரங்கேறி இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, பல நியூஸ் சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நான் பெருசாக பேச விரும்பலை. நான் பேச வேண்டியது இந்த வீடியோவில் எதுனா, பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதை எப்படி அணுகுறாங்க, அதே மாதிரி ஆணவ கொலைக்குன்ட்டு தனி சட்டம் எதுக்கு வரணுன்றதை தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். தமிழ்நாடுன்ற மாநிலம் பல மாநிலங்களுக்கு பல விஷயங்களில் முன்னோடியாக இருக்கலாம். ஆனால் சாதின்ற விஷயத்தில் நம்ம ரொம்பவே பின்தங்கி தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பெருமையாக சொல்லுவோம், தமிழ்நாட்டில் தான் சாதி, பேருக்கு பின்னாடி சாதி சேர்க்கறது கிடையாது, மற்ற மாநிலங்கள்லாம் சேர்த்துக்கிறாங்க, நம்ம சாதியை ஒழிச்சிட்டோம், இன்றைக்கெலாம் யார் ப்ரோ சாதி பார்க்குறான்ட்டு பெரும்பாலும் கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு ரொம்பவே பின்தங்கி இருக்குது இந்த சாதின்ற விஷயத்தில். சாதி வெறின்ற மனசுக்குள்ளே இருக்கிற உளவியலை நம்மளால் நீக்க முடியலை. அதுக்கு உதாரணம் தான் இந்த மாதிரியான கவின்குமாரோடைய ஆணவ கொலை. இந்த ஆணவ கொலைன்றது காலங்காலமாக நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையாவே நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இது எப்போ பெருசாக பேசப்பட்டதுன்னா 2003ஆம் வருடம் கண்ணகி முருகேசன் இந்த கொலை பெருசாக பேசப்பட்டுச்சு. அடுத்ததாக கௌசல்யா சங்கர், இளவரசன் திவ்யா, அந்த வரிசையில் இப்போது கவின்குமார், இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் காலங்காலமாக தமிழ்நாட்டில் தெரிஞ்சும் தெரியாமலும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னமும் நம்ம சாதியை ஒழிக்கலை. ஒரு சாதியை பேஸ் பண்ண ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சாதி பெருமை பேசுகிற படத்தை நம்ம விட்டுருவோம். காலங்காலமாக நமக்கு அப்படியே பண்ணையார்த்தனத்தை உச்சத்தில் வச்சு படங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனால் மாரி செல்வராஜ், பாரஞ்சித் மாதிரியான படங்கள் வரப்போ மட்டும் நம்ம ஆளுகள்லாம் குதிச்சு எழுவாங்க, இவன் என்னடா சாதியே இல்லை, சாதியை வச்சு படம் எடுக்கிறான்ட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த பரியரும் பெருமாள் படம் நெல்லையில் எப்படி சாதியம் இருக்குன்றதை அந்த படத்தில் நல்லாவே காட்டியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த படத்தோட தாக்கம்ன்றது தெரியுது. ஏன்னா இந்த ஆணவ கொலை நடந்துருக்கிறது நெல்லையில், எந்தளவு சாதி ஊர்ந்து கிடக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி சாதின்றதை இன்னமும் நம்ம ஒழிக்காமல் தான் இருக்கும். இந்த சாதியை உடனேலாம் நம்ம ஒழிச்சிட முடியாது, படிப்படியாக தான் நம்ம ஒழிச்சாகணும். அதற்கு முக்கிய காரணம், நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு என்னன்னா, பள்ளிகள்லேருந்தே இதை ஆரம்பிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் தீண்டாமை பெருங்குற்றம்ட்டு போட்டால் மட்டும் பார்த்தாது, அதை ஒரு பாடமாகவே அமல்படுத்தி ஆகணும். அரசாங்கம் அதுக்கான ஒரு வழிவகை செய்யணும். அதாவது தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், எதனால், சாதி எவ்வளோ பெரிய ஒரு தீட்டாக இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ பேர் தீட்டு பார்க்குறாங்க, இன்றைக்கி சாதின்றது ஒரு எவ்வளோ பெரிய பெருந்தீயாக இருக்குது, அதை எத்தனை தலைவர்கள் எதிர்த்தாங்கன்னு சொல்லிட்டு சாதிக்கு எதிரான பாடங்கள் நடத்தணும். அதை சிறு வயதுலேருந்தே குழந்தைங்களுக்கு ஊக்கப்படுத்தி, சாதினா இது தாண்டா, இதனால் ஒரு யூஸும் கிடையாது, இதனால் பல வன்முறைகள் தான் நடக்குது, சாதி பார்க்கக்கூடாது அப்படின்றத அடிப்படையிலேருந்தே சொல்லி கொடுத்தாகணும். அதே மாதிரி நீதியரசர் சந்திர அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு சில கொடுத்தாரு, ரிப்போர்ட் கொடுத்தாரு, இப்படி தான் சாதியை பள்ளிக்கூடத்துலேருந்து நீக்கணுன்ற மாதிரி. அதை இன்னமும் தமிழக அரசு அமல்படுத்தாமே இருக்காங்க. அதையும் அமல்படுத்தணும். முக்கியமாக அந்த சாதி கயிறு கட்டுறது, இந்த சாதி விஷயங்களை பற்றி, அந்த சாதி வெறி ரிலேட்டடாக சாதி பெருமை பேசி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரியான சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரியான பள்ளி மாணவர்கள் பேசுகிறத நிப்பாட்டுறது, அதெல்லாமே மொத்தமாக தடுத்து நிறுத்தணுன்ற மாதிரியான ஒரு சட்டத்தையும் அமல்படுத்தணும். அதே மாதிரி இன்றைக்கி முக்கியமாக சாதி வெறி பேசி ரீல்ஸ் போடுறாங்க பார்த்துக்கிட்டிங்களா, தங்களோட சாதி பெருமை பேசி, அதையும் முற்றிலுமாக ஒழிச்சு கட்டணும். அதுக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை ஸ்க்ராட்ச்லேருந்தே நமக்கு தொடங்கணும். யார் யார் இப்படி போடுறாங்களோ, அதாவது முக்கியமாக அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஜாஸ்தி போடுறாங்க அந்த சாதி வெறி. முக்கியமாக அந்த வணக்கண்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து அவரெல்லாம் பக்காவாக சாதி வெறி பேசுவார். இப்படி தங்களோட சாதி பெருமை பேசுகிறவங்களெல்லாம் முளையிலேருந்தே கிள்ளி எறிஞ்சாலே இந்த ஆணவ கொலை, சாதி வெறின்றது கொஞ்சம் குறையிறதுக்கும் படிப்படியாக குறையிறதுக்கும் நிறையா வாய்ப்புகளே இருக்குது. முக்கியமாக அதே மாதிரி ஆணவ கொலைக்குன்ட்டு தனி சட்டம் அமைக்கணும். அது ஏன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போது சுர்ஜித்ன்ற நபர் இந்த கவின்குமாரை கொலை பண்ணியிருக்காரு. அது சாதி ரீதியான ஒரு கொலை. அவர் எதில் கைது செய்யப்பட்டிருக்காருன்னா, SC/ST சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. SC/ST கொலை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருக்காரே தவிர, ஆணவ கொலை அப்படின்றதுல இது ரெஜிஸ்டர் ஆகாது. இது ஒரு கொலை அப்படின்றதுல தான் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போது கொலைன்றதுனால ஈஸியாக இவங்க ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, பெரிய அரசியல் தலைகள், இவங்க சாதிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க, அதை வச்சு இவங்க ஈஸியாக வெளியே வரதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கே எடுத்துக்கோங்களேன், இவங்க தாய் தந்தையர் போலீஸு, யார்
இந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மா வந்து போலீஸு. அவங்களையே ஒரு 3 நாள் கழிச்சு தான் அவங்க அப்பாவை கைது பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருந்திருக்கும் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல இடதுசாரி இயக்கங்களோட போராட்டத்தினால தான் அந்த கைது நடவடிக்கையே எடுக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி பெரும்பான்மையான அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னன்னா இந்த ஆணவ கொலைக்குன்னு தனியாக சட்டம் கொண்டு வரணும். இதுக்குண்டு தனியாக ஒரு தண்டனைகள் பிறப்பிக்கப்படணும். ஆணவ கொலை அதுக்கு கீழே வந்துட்டா இது வந்து ஒரு சேஃபான ஜோனாக இருக்கும். அதுக்கேற்ற தக்க தண்டனைகள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இது குறையிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் இந்த சாதி வெறி கொலைகளில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கள பெருமையாக பேசுகிற வழக்கம்ன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் கோகுல்ராஜ் வழக்கில் கைதான யுவராஜ் வந்து வெளியே பரோலில் வந்து ஒரு பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு வராரு. அப்படியே பயங்கரமாக அவருக்கு பில்டப் பண்ணி ரீல்ஸ்லாம் போடுறாங்க. இதை முளையிலே கிள்ளி எரிஞ்சு அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும். இதை ஒரு பெரிய ஸ்டாண்டாக வந்து கவர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா இப்போ பெரும்பாலும் எடுத்துக்கோங்களேன், தீவிரவாதத்துக்கு மறைமுகமாக இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு சில நபர்களை கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தீவிரவாதிக்கு டைரெக்டாக இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த இப்போ கூட ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பல பேரை கைது பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இப்படி சாதி வெறிக்கு பண்ணி கொலை பண்ணி இந்த சாதி வெறியில் கொலை பண்ணிட்டு போனவனை நீ வந்து ஆதரித்து பேசுகிற, நீ மறைமுகமாக அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அப்படின்ட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணி அவனையும் அந்த கேஸில் சேர்த்து உள்ளே வச்சு அதுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாலே படிப்படியாக அந்த சாதின்றது வந்து குறையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆணவ கொலைகள் குறையிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். எதுக்காக இந்த சட்டம் சீக்கிரமாக நிறைவேற்றப்படணும்னு நம்ம வந்து சொல்கிறோம்னா, இந்த ஆணவ கொலைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பட்டியலின தலித்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பலியாகிறாங்களோ அதே அளவுக்கு இடைநிலை சாதியினர்களும் நிறையா பேர் பலியாயிட்டே தான் இருக்காங்க. ஏன் சொந்த சாதியை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கே அந்த குடும்பத்தினர் வந்து எப்படி நீ வந்து என் கௌரவத்தை மீறி இன்னொரு, அதாவது அந்த பையன் வந்து அதே சமூகம் தான், பட் எக்கனாமிக்கலாக அந்த பையன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அந்த பொண்ணு வந்து அவங்க குடும்பத்தினரால் அந்த பையனை வந்து கொண்டிருக்காங்க. இதுவும் ஆணவ கொலையை தான் சேரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படியான வழக்குகள் வரும்போதும் அதுக்கு தனியாக ஒரு சட்டம் நிறைவேற்றினா தான் நீதி கிடைக்கும். அதுக்காக தான் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சட்டம்ன்றது வந்து நிறைவேற்றப்படணுன்றதை வந்து நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம். பல போராட்டங்களும் இதுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக அரசு அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க பதவிக்காலமே, அவங்க ஆட்சி காலமே முடிய போகுது இன்னும் ஒரு 6 மாதத்தில். ஆனால் இன்னுமே அதுக்கான ஒரு சட்டம் நிறைவேற்றப்படலை, அதுக்கான ஸ்டெப்புமே கூட எடுக்கப்படலை. இவங்க இன்னமும் கொலைகள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ அவங்க ஆட்சி காலத்தில் நம்ம டேட்டா படி எடுத்துக்கிட்டோம்னா 65 ஆணவ கொலைகள் நடந்திருக்கதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னமும் இவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்காமே இருக்காங்கன்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியை தான் உண்டு பண்ணுது. இவங்களும் இந்த சாதி வாரியாக அதுக்காக பயப்படுறாங்களா, ஏதாவது சாதியோட ஓட்டு வந்து குறைஞ்சிரும்னு பயப்படுறாங்களான்ற கேள்வி தான் நம்ம மத்தியில் எழுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியுமோ அதுக்கேற்ற தீர்மானம் எல்லா கட்சியோட சம்மதத்தோடையும் நிறைவேற்றி ஒரு சட்டம் இயற்றப்படணும். இந்த மாதிரி இந்த ஆணவ கொலைக்கு கருத்து சொல்கிறேன்ற பேரில் சில ஜோக்கர் கூமுட்டைகள்லாம் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானவர் இஸ் பிரசாந்த் அப்படின்ற நபர். இவரை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு பெரிய பெரிய ரிவ்யூவர். இவர் என்ன சொல்ல வராருன்னா, அதாவது அஜித் குமாரோட லாக்அப் மரணத்துக்கு எந்த கருத்தும் தெரிவிக்காத மாரி செல்வராஜ் எதுக்கு இந்த ஆணவ கொலைக்கு மட்டும் ஆளாக போஸ்ட் போடுறாரு, இது வந்து அவரோட சாதி மூளையை காட்டுது, அதாவது சாதி எண்ணத்தை காட்டுதுன்ற மாதிரி பெருசாக ஏதோ தான் தாக்கிட்டேன்ட்டு தான் பெருமை கொள்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இல்லை தெரியாமல் தான் நான் கேட்குறேன், அஜித் குமாருக்கு பேசின எத்தனை பேர் கவின்குமாருக்காக பேசுனாங்க நீயே சொல்லு. அஜித் குமார்ன்றது வந்து ஒரு நோபலான விஷயம். அதாவது வந்து ஒரு லாக்அப் மர்டர், அதை பற்றி கண்டிப்பாக பேசணும், எல்லாருமே பேசுனாங்க. ஆனால் இது ஒரு சாதி சார்ந்த விஷயம். இவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர்னோடனே நிறையா பேர் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். தலித்துனாலே இப்படி தான், அவங்க வழக்கமே அப்படி தான், நாடக காதல் பண்ணுவாங்க ஊன்ட்டு நிறையா பேர் அப்படியே அந்த சமூகம்னு தெரிஞ்சவனே அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில். இவங்க இப்படி தான், இவன் ஒரு ப்ளே பாயாக இருப்பான்னு சொல்லி சில ஃபோட்டோஸ்லாம் அவரை பற்றி, கவின்குமாரை பற்றி தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், இவன் தான் அந்த பொண்ணை லவ் டார்ச்சர் கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு அப்படியே சித்தரிக்கிறதா இருக்கட்டும், இப்படி நிறைய வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அஜித் குமாருக்கு பேசுனா எத்தனை பேர் கவின்குமாருக்கு பேசுனான்றதை நீ காட்டு.
இந்த மாதிரி அஜித்குமாருக்கு 1000 பேர் பேசுவாங்க, ஆனால் கவின்குமாருக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 100 பேர் தான் பேசுகிறாங்க. அதில் முக்கியமாக அந்த மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாதிரியான நபர்கள் பேசுகிறாங்க. முக்கியமாக ரஞ்சித் அவர்கள்லாம் இப்போ நெல்லை பகுதி வந்து அதிகமாக ஆணவ கொலை நடக்கிற பகுதியாக அதை வந்து ஒரு ஜோனில் வச்சு அங்கே அதிகமாக போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் அங்கே கடுமையாக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கருத்து தான். அப்போனா கொஞ்சம் இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் குறையிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த விஷயத்தை எப்படி போக்குறது, ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் கொண்டு வரணும், அதுக்கு எதிராக பேசுவான்னு பார்த்தா அந்த பெய்ட் ரிவ்யூவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்படி மாரி செல்வராஜ் அவர்களை சாதி ரீதியாக ஒடுக்குறது. இதே நான் கேட்குறேன், திரௌபதி படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் பேசினான் ஒரு அந்த ப்ரெஸ் ஷோவில், அந்த ப்ரெஸ் ஷோவாக என்னமோ சொல்லுவாங்க அந்த பப்ளிக் ரிவ்யூவில். என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இந்த எங்கள் அக்கா தங்கச்சி யாராவது வேறு ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணான்னா அவனை வெட்டுவேன்றான். இதுக்கு நீ எதிர்ப்பு தெரிவிச்சியா? அதை நீ சொல்லு. அதெல்லாம் உனக்கு தெரியாது. மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் பேசும்போது மட்டும் உனக்கு எரியுது, அப்படி தானே? இவர் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா கலாட்டா சேனலில் அடித்தாங்க. அதுக்கு கூட நான் பெருசாக கண்டுக்கலை. இவெல்லாம் ஒரு ஆளா, இவனெல்லாம் அடிச்சுக்கிட்டு இவன் பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த ஆள் பேசின கருத்து அப்படி. இந்த ஆள் பத்தாவதுக்கு டாக்டரான், அதான் தர்பூசணி திவாகர் அப்படின்ட்டு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க குடும்பத்துல அவங்க இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்து போல அமைச்சிட்டா இந்த பிரச்சனைகள் ஆகாது. இப்ப ஒரு தவணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர் கூட பிறந்தவரை கொலைகாரனாக வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்க குடும்ப பழக்கங்கள் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா பணம் அப்பா இருக்காங்க, எங்க குடும்ப பழக்கத்துக்கு ஏத்தாப்ல கல்யாணம் அப்படின்றது ஆயிரம் போய்ப்பா. சோ ஒரு உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கு. உயிரிழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம். இப்ப கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பத்துக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். கல்யாணம்ன்றது வந்து ஆயிரங்காலத்து பயிர். எல்லாருமே பெற்றோர்கள் சொன்ன பேச்சை தான் வந்து நான் கேட்கணும், பெற்றோர்கள் படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரிய வகை கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு இவனுக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. இவங்க அதுலேயும் தான் வந்து அந்த கொலை செஞ்ச நபர் வந்து தான் சாதிக்காரன்ட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறாப்புல, தான் சாதி பெருமையை அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலை நமக்கு. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிறதே ஒரு தப்பான விஷயன்றேன். இந்த தர்பூசணி அந்த அவன் பேர் என்ன திவாகர், அவர் அந்த ஹரிநாடார்ன்ற ஒரு பீஸ் இருக்கும், அவங்களெல்லாம் உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறதே வேஸ்ட்டு. இதெல்லாம் ஊடகங்களுக்கு இந்த ஊடகங்கள்லாம் எப்படி இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னே தெரில. இந்த ஊடகங்களை தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். அவனை உட்கார வச்சு இப்படி கேட்டால் அவன் லூஸ் மாதிரி சொல்கிறான், எல்லாம் பெற்றோர் படி தான் நடக்கணும், எல்லாம் அவங்க பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்கணும், வேறு சாதியினர்களை வந்து போகக்கூடாது, நம்ம அதுலேயே நல்ல பொண்ணுங்க இருப்பாங்க, பெற்றோர் சம்மதத்துடன் பண்ணணும். இப்போ நடந்த விஷயமே அந்த பையன் வந்து அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதுக்காக தான் போனப்போ தான் கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, காதல் வந்து இப்படி பண்ணவே கூடாது, பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்டு தான் நடக்கணும், தான் வந்து சாதி நெறிமுறைகள் படி தான் நடக்கணுன்றதை இன்டைரக்டாக சொல்கிறாரு. அது அவர் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. சாதி நெறிமுறைகள் படி தான் நடக்கணும்னு இன்டைரக்டாக தான் சாதிக்கும் சரி எல்லா சாதியும் காப்பாற்றுற மாதிரி தான் பேசுகிறாரு. இவங்களெல்லாம் செருப்பை சாணியால் முக்கிய அடித்தாலும் அந்த சாணிக்கு தான் அவமானம். ஆடு மாடு மேய்த்தல், பனைமரம் ஏறுதல், இதெல்லாம் நம்மளோட குலத்தொழில்ன்ட்டு புரட்சியாக பேசுகிற நம்ம அண்ணன் இந்த இஷ்யூக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆணவ கொலை பண்ணவங்க யார் குடும்பத்துக்கும் குடும்ப அட்டை கிடையாது, வாக்காளர் அட்டை கிடையாது, அந்த குடும்பத்தில் அடுத்து வர வாரிசுகள் யாருக்குமே அரசு வேலை கிடையாது அப்படின்னு ஒரு புரட்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது எந்த வகையில் விடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ வந்து கொலைகாரன் மகன்னு சொல்லி அந்த குழந்தையும் ஒரு கொலைகாரனாக தான் மாற்றும். இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம அண்ணன் கொடுத்துருக்காரு. ஏன் அப்பன் பண்ண கொலைக்கு, ஏன் தாத்தன் பண்ண கொலைக்கு நான் ஏன்டா அந்த இதை அனுபவிக்கணும்? அப்படி தான் நமக்கு வந்து கேட்க தோணுது. இது வந்து எந்த மாதிரியான ஒரு கேணத்தனமான யோசனைன்றதை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாரும் பாத்துருப்பீங்க. அது பத்தி தலைவர் விஜய் ஏன் பேசவில்லை, ஒரு அறிக்கை கூட விடவில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அரசியல் சார்ந்த ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு பதிலடி சொல்றேன். என்ன அப்படின்னா, நாங்கள் யாரையும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நாங்க பார்க்கவே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருமே இங்க சமம் தான். இந்த வீடியோல பேசின நபர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எல்லா சமூகத்தினர்களையும் ஈக்குவலா தான் பார்க்குறாரு, அதனாலதான் அவர் இந்த விஷயத்துக்கு எதுவுமே பேசல அப்படின்னு சொல்ல வர்றாரு. இவங்களுக்குலாம் வாய் கூசலையா என்னன்னு தெரில. ஏன்னா தாவேகாவோட அடிப்படை கொள்கையை அவங்க பெரும் மாநாட்டிலையும் சரி செயற்குழு கூட்டத்திலையும் சரி வைக்கிறது என்னன்னா சமூக நீதியை நிலைநாட்டணுன்றது தான். திமுக அரசு மேலேயும் அவங்க குற்றம் வைக்கிறது இதுதான். திமுக ஆட்சியில் சமூக நீதியே இல்லை, சாதி கொலைகள் தாக்குதல் நிறையா நடக்குது, ஆணவ கொலைகள் நிறையா நடக்குது, இப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லை, அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க.
அதே மாதிரி கொள்கை தலைவர்களாகவும் பெரியார், அம்பேத்கர் அவர்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இவங்களுக்குலாம் எப்படி வாய் கூசாமல் இருக்குன்னே வந்து நமக்கு வந்து தெரியலைங்க. இப்படியான ஒரு ரசிகர் கூட்டத்தை தான் விஜய் வச்சுக்கிட்டு இருக்காருன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக இவர் சொல்கிறாருல்ல, இந்த பிரச்சனையை வந்து ஈக்குவலாக பார்க்குறாருன்ட்டு. இன்றைக்கி வந்து பெரும்பாலும் விஜய் அவர்கள் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா தலித் ரசிகர்கள் தான். தென் மாவட்டங்களில் தலித் ரசிகர்கள் அவருக்கு வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா அஜித் அவர்களுக்கு வந்து இங்கே இடைநிலை சாதிகள் ஜாஸ்தி. தென் மாவட்டங்களில் இந்த மதுரை, தேனி மாதிரியான வட்டாரங்களில் அஜித் அவர்களுக்கு ஜாஸ்தி. முக்கியமாக வந்து இந்த அட்டகாசம், ரெட் அந்த மாதிரியான படங்கள்லாம் கொஞ்சம் கெத்தாக நடிக்கிறனால பெரும்பாலுமான இடைநிலை சாதி மக்கள் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் அவர்களை பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும்பான்மையான தலித் ரசிகர்கள் தான் விஜய் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. அதனாலேயே இன்றைக்கி விஜய் பேச வேண்டிய ஒரு கட்டாயம்ன்றது இருக்குது. இன்றைக்கி விஜய் அடைஞ்சிருக்க உச்சம்ன்றதுக்கு வந்து பெரும்பான்மையான பங்கு தலித் ரசிகர்களுக்கு உண்டுன்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். விஜய் அவர்கள் பேசாததுக்கு இன்னொரு காரணமும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இந்த ஆணவ கொலையில் சம்மந்தப்பட்டவர்கள் 2 சமூகம், ஒன்று இடைநிலை சமூகம், இன்னொன்று வந்து தலித் சமூகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் எந்த கட்சியாக இருந்தாலும் நின்னாகணும். அவங்களுக்கு ஓட்டு வேணும்னா கண்டிப்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் நின்னாகணும். அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நின்று தான் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் இப்படி 2 சமூகத்தின் பக்கமும் எப்படி நிற்கிறது, இப்படி தலித் பக்கம் நம்ம நியாயப்படி நின்னாலும் இடைநிலை சமூகத்தினர்களோட ஓட்டு போயிருமோன்ற பயத்தில் தான் பேசாமல் இருக்காருன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி மாற்றா வரணும்னு நினைக்கிறீங்க, திமுகவுக்கு மாற்றா வரணும்னு தாவேக்கா நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி இதை இறங்கி ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக பேசியிருக்கணும். ஆனால் விஜய் அவர்கள் இன்னொரு பேசலை. நடந்து 1 வாரம் ஆச்சு. நீங்கள் நான் வீடியோ போடுறேன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. இன்னமும் பேசாமல் இருக்காருன்னா அது இந்த மாதிரியான கேள்வியை தான் நம்மளை மாதிரியான ஆட்களை முன்வைக்க தோணுது. மக்கள் மத்தியிலும் சரி, எங்களை மாதிரியான இளைஞர்கள் மத்தியிலும் சரி, இது ஒரு பெரிய கேள்வியாக வந்து எழுது. இந்த விஷயத்தை பற்றி திமுக பேசாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் ரொம்ப முக்கியம். அதிமுகவுக்கும் ஓட் பேங்க் முக்கியம். ஏன்னா அவங்க சாதியை பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. இது ஒரு குற்றச்சாட்டாகவே தாவேக்காவினர்கள் வைக்கிறாங்க. விஜய் அவர்களும் இதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு மாற்றா வர நீங்கள் இதை பேசி ஆகணுமா இல்லையா? அதைத்தான் நம்மளும் கேட்குறோம். நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வரீங்க, இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வரீங்க, அதையாவது முன்வைக்கணும்ல. சும்மா இவங்களை குத்தம் வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது அஜித்குமார் ஏன் பேசினார்னா அது வந்து டைரெக்டாக டிஎம்கே அரசை தாக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் நம்மளால் எதுவும் பேச முடியாதுன்ட்டு விஜய் அவர்களும் பக்கா அரசியல்வாதியாக மாறிட்டாருன்றது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போதே என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் கட்சி வந்தாலே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த தடவை விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்ற மாதிரி ஒரு வெறியான ஒரு தொண்டர் தான் அவங்ககிட்ட கேட்டேன், விஜய் என்ன மாற்றத்திற்கான ஒரு பிளான் வச்சுருக்காரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஏன்னா திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகளுக்கு மாற்றா வரேன்றாரு, என்ன பிளான் வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டேன். அவங்க அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அதாவது திமுக, அதிமுகலாம் காலங்காலமாக நம்மளை ஏமாற்றி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. இவர் வந்து அடித்தாலும் பரவாயில்ல, இவருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா இவருக்கு வந்து செய்யணுன்ற ஒரு நல்ல மனசு இருக்குது, அதுவே போதுமே இவருக்கு ஓட்டு போடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பெரும்பான்மையான விஜயோட ரசிகர்கள் வந்து அரசியல் படுத்தப்படாமல் தான் இருக்காங்கன்றது ஒரு சோகமான விஷயம்தான். இதிலிருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்ம விஜய் பேசுவார், ஸ்டாலின் பேசுவார், எடப்பாடி பேசுவாருன்னா அவங்க பெரும்பாலும் இதை ஒரு சாதி அரசியலாக தான் பார்ப்பாங்களே தவிர இதை முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக யாருமே பார்க்குறது கிடையாது. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணையாக நிற்கிறது யாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா விசிகா, கம்யூனிஸ்ட் மாதிரியான சில கட்சிகளும் சில இடதுசாரி இயக்கங்களும் தானே தவிர இவங்கள மாதிரி ஓட்டரசியல்வாதிகள் யாருமே கிடையாது. ஸோ இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே போடுங்க. நன்றி.